ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்கள எத்தனை பேருக்கு முதிர்கனி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க. Thank you friends. சிரிக்காதீங்க. என் வயசு என்னடி ஆகுது, இப்பவும் சந்தேகப்பட்டு இருக்க? மரியாதையை எந்திரிச்சு வாக்கிங் போகுது சொல்லிட்டேன். தரவு செல்வன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு கோவப்படக்கூடாது. பண்ணுவீங்க பாருங்க. மரியாதையா வெளியே விடு சொல்லிட்டேன். விடுவாங்க பாருங்க. நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன், போக கூடாதுன்னு சொல்லலையா? அடியே வாக்கிங் போலன்னா என்னால இருக்க முடியாது, ஃபிட்னஸா இருக்க முடியாது, நல்லாவே இருக்காது. நான் போயிட்டு வரேன்டி. போகாம இருக்க முடியாதா? ஊர்ல இருக்க அத்தனை பொம்பளைங்கிட்டே பேசிக்கிட்டே வரீங்க. என் கடைக்கு எதுவும் வர நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் என் கடைக்கு எல்லாம் வந்துடும். நான் விட மாட்டேன். நீ விடாம நானும் உன்னை விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்களா? செல்வனை பத்தி தெரியும், என்ன வேணாலும் பண்ணிடுவேன் பாத்துக்க. பேரம்பேத்திற்கு மரமா இருக்கான்னு பார்க்க மாட்டேன். பருந்து செல்வனோட சேட்டை எப்படி இருக்குன்னு தெரியும்ல. இந்த செல்வனோட சேட்டை இந்த அண்ணனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதானே கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கல்ல? அட்டிய கள்ளி, நீ சரியான நாள் தாண்டி. என்ன சரியானாலே? என்ன யாராவது கூட்டிட்டு போயிருவாங்கன்னு உனக்கு போறாம? ஆமாமா, எனக்கு ரொம்ப பொறாம. போங்க, யாரு இருந்தது? நீங்க எக்கடு கட்டிட்டு போங்க. எனக்கு என்ன இருக்கு? போங்க, உங்களை யார் வேணாலும் பாத்துட்டு போட்டோம். எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணும் பொறாமலாம் இல்லையா? போறாம இல்ல. எனக்கு என்ன பொறாம? நீங்க போங்க. போயிருவேன். போங்க. அத்தடி போனா அவ்வளவுதான் பாத்துக்க. போயிட்டோம்னா அத போங்கன்னு சொல்றேன்ல. அப்ப நான் போயிருவேன் பாத்துக்க. புடிச்சு வச்சுக்க, இல்லன்னா நான் புடிச்சிக்க மாட்டேன். அப்படியா? புடிச்சு வைக்க மாட்டேன். மாட்டேன். நான் எதுக்கு புடிச்சிக்கணும்? போங்க, தாராளமா போங்க. இப்படிதான் இந்த தெரு வழியா போங்க, அந்த தெரு வழியா போங்க, எங்க வழியாலும் போங்க. எனக்கு என்ன வந்திருக்கு? சரி, அப்ப கிளம்பிட வேண்டியதான். போங்க. என்ன போட்டா? போங்க. இவ்வளவு சொல்லி நான் போவனாடி? போகல. நானும் சும்மா தான் விளையாண்டேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தாதான் உடம்பும் மனசும் நல்லா இருக்கும். சும்மா விளையாண்டு பார்த்தேன். போங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை, அதையும் தாண்டி காதல். இல்லடி, நான் போகல. ஏன்? இப்படி வாங்கக்கூடிய அதுதான் எனக்கு நிம்மதி. நானும் நீ என்ன சொல்றாங்க தான் செக் பண்ணி பார்த்தேன். அப்படியா? பொட்டாட்டி பொறாமப்படுதும் ஒரு வித சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது ஒரு போதை. நம்மள பொத்தி பொத்தி பாக்குறாளேன்னு அதெல்லாம் ஒரு வராண்டி. அனுபவிக்கிறவன் புத்திசாலி. அதான் செக் பண்ணி பார்த்தேன். போயும் போய் ஒன்ன போய் தூக்கிருக்கான் பாரு. உன்னை தொட்டா அவன் கெட்டான். கரெக்ட் தான் பட்டி. உன்னை தூக்காத வரைக்கும் வரிசைக்கா ஒவ்வொருத்தரையா தூக்கிட்டு இருந்தான். எப்ப உன்னை தூக்குனானோ எல்லாரும் ரிலீஸ் ஆகி வெளியில வந்தாச்சு. உன்னை தொட்டா அவன் கெட்டான். பாத்தியா? என்ன புகழ்ந்து பேசுறீங்களா இல்லன்னா என் ராசியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாட்டி? இல்ல ஒரு ராசியை பத்தி தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் தான் பட்டி. அவன் ஆட்டம் அதிகமா இருந்தது. உன் மேல கை வைக்காத வரைக்கும். கைய வச்சா இருக்கட தெரியாம போய் இருக்கான். பையவுல எவ்வளவு ஆட்டம் தூண்டிட்டான் பத்தியா? இருடி செஞ்சா தூக்கிட்டு போய் என்ன ஒரு குதர்க்கமா கேக்குற? இல்லடி, தூக்கிட்டு போய் என்ன விசாரணை பண்ணான்னு கேக்க. அவன் என்ன விசாரணை பண்ணனா? நான் தான் பண்ணனேன். என்ன இந்த காதல் வாசனை வந்த மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா வரதானே செய்யும். வரும். சத்தியமா எனக்கு வருது தமிழே. பின்னாடி அத்தையும் மாமாவும். என்னமா காலையிலே 4 பேர் பஞ்சாயத்து போட்ட மாதிரி இருக்குது? அப்பெல்லாம் இல்ல மாமா. இன்னைக்கு 4 பேர் சேர்ந்து வேலையை முடிச்சோம். அதனால வேலை சீக்கிரம் முடிஞ்சிட்டு அதான் வேலைக்கு போக முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போலாமேன்னு வந்து உட்கார்ந்தோம். தினமும் நான் தான் உங்ககிட்ட சொல்றேன், வேலைக்கு போக முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 4 பேர் உட்காந்து பேசுனது. சரிம்மா, அவ அதெல்லாம் பார்க்க போடல என்ன? இன்னைக்கு சாயங்காலம் தான் போணும். ஆனந்திக்கு சாப்பாடுலாம் கரெக்டா போதுல? இல்லத்த, அவன் விக்கி நீங்க கஷ்டப்பட்டுலாம் கொண்டு வர வேண்டாம், நானே வீட்டுல பொங்கிக்கிடுதேன்னு சொல்லிட்டான். அவன் பொங்கி கொடுத்துருவான். இருந்தாலும் அவன் தருணு குழம்பு வச்சதான். பாட்டி சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2 நாள் இருந்து பார்த்தேன் அத்தை. சரிம்மா, நானும் இன்னைக்கு போகணும். சரிங்க அத்தை. என்னப்பா இன்னைக்கு வாக்கிங் போகல போலக்கு? அவங்க மறந்தா நீ ஞாபகப்படுத்துரு. அத்தைக்கு போறாம. ஆமா, எனக்கு
பொறாம. ஏன் மாமா? அது உங்க அத்தைக்கு தான் தெரியும். ஐயோ என்னங்க நீங்க வாக்கிங் கிளம்புங்க போங்க. நான் போக மாட்டேன். சப்பா, நாளுக்கு நாள் இந்த வீட்டுல அக்கப்போர் அதிகமாயிக்கிட்டே போகுது. அத்தி மகன் என்ன அத்தி பயவுள்ள கல்ல 2 நாளா படாம தப்பிச்ச. இன்னைக்கு தப்பிக்க முடியாது போலுக்க. எட்டு செம்பகோலி, எனக்கு ஒரே மயக்கமா வருது. நான் உள்ள போய் தூங்க போறேன், சரியா? மயக்கமா வருதா? என்னடி சொல்ற? கங்க்ராச்சுலேஷன் மீனா. ஓட்ட விட்டு அடிச்சு விடுவாம ஹஸ்கலா. இங்க ஏற்கனவே 3 படாத பாடு படுத்திட்டு போயிருக்கு. இதுல இன்னும் வேற விளங்கிரும். இல்லட்டி மயக்கமா வருது. நீ அதான் 3வது பையனுக்கு தான் ஆசைப்பட்டுட்டியானே? நீ மாட்டி இல்ல நான் மாசமா இல்ல, நீ தலை சுத்துது. நீ அதான் அந்த நீயமான இல்ல. இவ்வளவு 2மே இல்ல. சப்பா, கண்ணை கட்டுதே மாமியாரே. ஓடட்ட அடிச்சிருவேன். அத்தி அப்படி என்ன கிளி? இல்ல தெரியாம தான் கேக்க, இது குடும்பமான கேக்க. இல்ல தெரியாம தான் கேக்க, இது குடும்பமான கேக்க. இல்ல மாமா சந்தோஷப்பட்டுட்டேன், வேற ஒண்ணு இல்ல. கொல்ல வரியில இருக்கேன். ஆமா, உனக்கு ஏமாட்டி கோவம் வருது. நான் எது பேசினாலும் இப்படிதானே ஆகுது. குடும்பமான நீ கேட்க கூடாது, நான் தான் கேட்கணும். தெரியாம வந்து உட்கார்ந்துட்டேன், நான் கிளம்புறேன். அப்படி சொல்லாத கிளி. மாமா இன்னைக்கு சேட்டை ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் மாமா இன்னைக்கு கோட்டுக்கு போகல? இல்லம்மா, அத்தையும் வச்சுட்டு போக முடியாது இல்ல. கோட்டிருங்க மாமா. அத்தி மாமியாருக்கு அடுத்த கோத்துல இருக்கவள. இதெல்லாம் சகஜம் மாமனாரே. சும்மாடி மறக்காத. எப்ப பாரு எடுக்க மடக்கா பேசிக்கிட்டே. நான் எங்க மாமியார பேசுறேன்? நான் வாய் திறந்தாலே அப்படி ஆகுது. நான் என்ன செய்யட்டும்? அட குடும்பமா காலையில வெளியில உட்கார்ந்த மாதிரி இருக்குது. அத்தி மாட்டினே. அடா நம்ம ஆரோக்கிய பாசத்தங்கங்கிறது இந்த மாதிரி இருக்குது. மீனா ஒண்ணுதான் பார்க்க ஓடோடி வந்தேன் பாத்துக்க. செம்பகவல்லி ஓடட்ட அடிச்சிருவேன். இனிமேல் உங்க குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமேல் நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டோம். எதுக்கு? நீங்க நானும் ஃப்ரெண்ட் இல்ல. இன்னைக்கே நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நீங்க யாரோ நான் யாரோ. இனி உங்க குடும்பத்துல இருந்து யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. அது அங்க பார்த்து சொல்லு. சரி, நாங்க சண்டை கட்டெல்லாம் பேசுறது இல்ல. அட அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாதுமா. என் ஆரோக்கிய பாசத்தங்கல்ல என் தங்கைய பார்க்க ஓடோடி வந்திருக்கேமா, ஓடோடி வந்திருக்கேன். செம்பகலி கொஞ்சம் நவலி. அடச்சே, 2க்கு ஏகா பொறுத்தன்னா. உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கட்டா? அதெல்லாம் சாப்பிடலாம். எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு. நீ கொஞ்சம் நவுண்டே. இன்னைக்கு பெரிய கச்சேரி இருக்கும் போலக்கு. செம்பகலி ஒரு ஸ்டெப் நவுண்டா. புருஷன் பக்தி எனக்கு அதிகமட்டி. என் புருஷன் போட்ட கோட்டை நான் தாண்டதே இல்ல. அப்படிதானங்க? ஐ லவ் யூ பொண்டாட்டி. பாப்போம், இன்னைக்கு நாரதர் வேலை பாத்திர மாட்டேன். நீ என்னத்தான் நாரதர் வேலை பார்த்தாலும் சரி. என்னங்க ஐ லவ் யூங்க. அட என் செம்பகலி தான். அப்படி இன்னும் நவுண்டே. எனக்கு இடம் பத்தாது. நீ இப்பதான் டூட்டி முடிஞ்சு வர, போய் சாப்பிடு போ. இல்லம்மா பசி இல்ல, நான் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். அத்தி பயவுலைக்கு பசி வேற இல்லையாம இன்னைக்கு என்ன படாத பாடுபடுத்துவ. ஆறுயிரே, என் தங்கை ஆறுயிரே. யாருக்கு யாரு தங்கச்சி? இந்த மதனுக்கு மீனா தங்கச்சி. அத நம்ம 2 டைவர்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயி போச்சுடா. இப்ப நான் உங்க தங்கச்சியும் கிடையாது, நீங்க எனக்கு அண்ணனும் கிடையாது. நம்ம 2த்துக்கு டைவர்ஸ் ஆயி போச்சு. அப்படி சொல்ல கூடாதுமா. நான் அப்படிதான் சொல்லுவேன். செம்பகவல்லி அப்புறம் ஏதோ சேலச்சு தூக்கிட்டு போயிட்டதான் கேள்விப்பட்டேன். இல்ல ஒன்ன போய் தூக்கி இருக்கானே. இல்ல ஒன்ன போய் தூக்கி இருக்காமன்னா அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். அவனுக்கு வேலை போயிட்டு தெரியுமா? அப்படியா? ஒன்ன தூக்கி இருக்கானே அப்புறம் வேலை இருக்குமா? நான் அவ்வளவு ராசி உள்ளவளா? அப்படி ஒரு ராசி உள்ளவா? சண்டை சண்டை. ஏன் நீ போய் சாப்பிடல போல. இருக்கட்டுமா. அப்புறம் என்னென்ன விசாரணை பண்ணணும்? அவன் விசாரணை பண்ணா, நாளை விசாரணை பண்ணுனே. யாருக்கிட்ட? இவகிட்ட. அதானப்பா. இவளை தூக்கிட்டானே எனக்கு வந்த சிரிப்பு இருக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? இவ எப்படி வெளியில வந்துருவான்னு எனக்கு தெரியும். அவளை குரங்காக்கி விட்டுட்டு வந்துருவான்னு எனக்கு தெரியும். அவனுக்கு பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆயிட்ட. அது நினைச்சு எனக்கு சிரிப்பா இருந்தது. அத புழுக்கு வந்து என்ன காப்பாத்திட்டே பாருங்க. ஏன் சொல்ல மாட்டேன். விக்ரம்க்கு இன்ஃபார்ம் கொடுத்ததே நான் தான். அவன் அந்த ஹோட்டல்ல இருக்கான்னு சொல்லி நான் தான் ஐடியா கொடுத்தேன். நீங்களா? ஆமா, நான் தான் எனக்கு சொன்னேன். உங்க நம்பி விக்ரம் பையா மூச்சு வாங்க சொல்லிட்டா. நானும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அங்க நல்ல பேர் வாங்கி வச்சிருந்தான். பொண்ணு தரவிக்கிட்ட தானே கண்டிப்பா பையல சொல்லியிருப்பான். அவனுக்கும் உனக்கு ஒரு வாழை ஒண்ணுதான் இல்ல பத்துக்க. ஏமனே 2 ஒரே கோணம் தான். ஏங்க வாங்க சாப்பிட வாங்க. இன்னைக்கு என் தங்கச்சி கையால சாப்பிட போறேன். ஏமா ஒரே ஒரு தோசை சுட்டு தெரியுமா? தோசையா? தோசையா? அதுவும் இட்லி எல்லாம் ஒண்ணுதானே. எப்படி சுட்டு தரேன்னு மட்டும் பாருங்களேன்.
நீ தோசையான்னு கேட்கும் போதே அப்படி பசியெல்லாம் நின்னு போச்சு. ஆமா பேச்ச பாரு. ஆஹா, ஒட்டுமொத்த குடும்பமும் இங்கதான் உட்கார்ந்து இங்க ஓடி போனா போயிடலான்னு பார்த்தேன். நேரம் தெரியலன்னு நினைக்கேன். கிஷோரே சிக்கிட்ட. அண்ணே என்னண்ணே இப்பதான் டூட்டி முடிஞ்சு வந்தியா என்ன? ஆமாடா வயல் உட்கார. இல்லனே முக்கியமான வேலை அதான் போய்கிட்டு இருக்கேன். காலைல என்ன முக்கியமான வேலை? எனக்கு சும்மா இருங்க. சிக்கிட்டான் சின்ன குழந்தை. அண்ணே நான் ஆல்ரெடி சிக்கி தாண்ட உட்கார்ந்து இருக்கேன். சப்பா இவன் 1000 கேள்வி கேட்பானே. வேலைனா சின்ன வேலைனே, போயிட்டு இப்ப வந்துருவேன். அதான் என்ன வேலையா போற சொல்லு, நான் வேணா கூட்டுப்பட்டா? இல்லனே நீ இப்பதானே டூட்டி முடிஞ்சு டயர்டா வந்திருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுனே, நான் பாத்துக்கிட்டேன். சிக்கிட்டடா ஒண்ணும் பண்ண முடியாது. தெரியும் கேக்க, இது குடும்பமான கேக்க. காலைல ரவுண்ட் கட்டி உட்கார்ந்துருக்கீங்க, நீ ஏடுறதுனாவது இந்த தூக்கம் தூக்கம் அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. விடிஞ்சிட்டலாடா. விடிஞ்சிட்டுனா கப்ல காப்பி எடுத்துட்டு அதுக்கு ஒரு ரூம்ல இருக்கணும். ஓட்டு மட்டும் வெளியில வந்து உட்கார்ந்தா. இப்போ உனக்கு என்னதான்டா வேணும்? அம்மா சொல்லுடா, எங்க கிளம்பிட்ட? எங்க சும்மா இருங்க, அதான் தெரியுது இல்ல. இதான் முடி வாரேன். சொல்லு கிஷோர் எங்க போற? வேலைக்கு கேக்குறேன். எங்க அப்பா கூட வாக்கிங் போறேன். அப்பவே ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி தான்டா உட்கார வச்சிருக்குது. அப்பா ஆல்ரெடி உங்க அம்மா என்ன அரெஸ்ட் பண்ணி தான்டா வச்சிருக்கா. ஐயோ இல்ல, அப்பா கூட வாக்கிங் போலான்னு நினைச்சேன், ஆனா இப்ப போக முடியாது. அதனால நான் தனியா போலான்னு முடிவு பண்ணி போய்கிட்டு இருக்கேன். வாங்க நம்ம 2 சேர்ந்து போலாம். வாங்குடியா நீங்க நானும் சேர்ந்து. எரும மட்டும் பையில. அண்ணி அண்ணனுக்கு பிடிச்ச உப்புமான வச்சு கொடுங்க, நீ போங்க. நீ என் புருஷனை பத்தி எரும மாட்டு பையன் சொன்னதால இப்போ இல்ல நீ ராணி பார்க்க போறதுக்காக என் புருஷனை பத்தி எரும மாட்டு பையன் சொல்லிட்டு இருக்க. நீ போச்சிடி. இல்ல நீ இரு, உப்புமா திங்கிறதுக்கு நீங்க தானே வருவேன், உப்பு போட்டு வைக்க இரு. அப்படிலாம் இல்ல நீ, நான் அண்ணனை போய் அப்படி சொல்லுவேனா? நீ சொன்னியே. உண்மையில கேட்க, இது குடும்பமான கேட்க இல்ல தெரியாம தான் கேட்க, இது குடும்பமான கேட்க. அதுதான்டா நானும் கேக்குறேன். அண்ணே ராணி நான் வந்திருக்கேன். பாட்டி தாத்தா நினைச்சேன் இங்க ஒரு கேப்பு பாக்கி கிடக்க ஆளக்கான மேனே. மதன் மாமா தான் கூட்டிட்டு வந்தாங்க. அண்ணன் கூட்டிட்டு வந்தானா? அம்மா எங்க வச்சு பார்த்த நீ? காலையில கடைக்கு போனா மாமா பைக்ல வந்துட்டு இருந்தாங்களா, வரையில கூப்பிட்டாங்க, வந்துட்டேன். சூப்பர், இப்படித்தான் இருக்கணும், விளங்கிடும். அதுக்கு என்ன புரியல? அவன் கூப்பிடறதுக்கு போறியா? இல்லையா, சும்மா ஓசி அடிச்ச. பாட்டி என்னம்மா? வருவா வருவா வருவா, சும்மானே சும்மா. ஒருத்தி மாட்டி விடாம போக மாட்டா. பானே அம்மா காலையில எந்த கடைக்கு வந்த? மெடிக்கல் கடைக்கு வந்தேன். மெடிக்கல் கடையா? ஆமா மீனா, காலையிலே மெடிக்கலுக்கு வந்து நின்னா. மெடிக்கல் 10 மணிக்கெல்லாம் திறக்கும், அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அம்மா நம்ம வீட்டுல காய்ச்சல் மாத்திரம் எதுவும் கிடக்குது? ஏமா யாருக்கு காய்ச்சலே? காய்ச்சலா? ஐயோ இவளுக்கு காய்ச்சலா? எனக்கு இல்ல, தாத்தாவுக்கு. தாத்தாக்கு ரொம்ப காய்ச்சல் அடிச்சுதா, அதான் மெடிக்கல்ல மாத்திரை வாங்க வந்தேன். அப்பதான் மாமா வீட்ல இருக்கு வான்னு கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? இரு நான் போய் எடுத்துட்டு வரேன்னா. சரிங்க தா. வா வந்து உட்காரு, வா இருக்கட்டும் மாமா. வா கிஷோர் கூட்டிட்டு போவா, வந்து உட்காரு வா. கிஷோர் கூட்டிட்டு போறேம்மா. அது என்னன்னு பாத்து விடுனா. சரிங்கம்மா. வாயா சாப்பிட வாயா. வேண்டத்த, பசி இல்லத்த. வாமா வா. ஏன் சாப்பிட்டேன்னு? வேண்டாம் மாமா. வாடன போய் பக்கத்துல நின்னுக்கிட்டா பாரு, செல்லம் போல நிக்குது பாரு. ஆமாக்கா நிக்கிற பாரு, போமா போய் நின்ன மாதிரி. சாருமா 10 மணி தானே டாக்டர் வருவாங்க, அதுக்கப்புறம் தாத்தா கூட்டு போலாம். நீங்க சாப்பிட்டீங்களா மாமா? இல்லம்மா இப்பதான் டூட்டி முடிஞ்சு வந்திருக்கேன். குடும்பத்தோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு தான் சாப்பிட போகணும். சரிங்க மாமா. தாத்தா என்ன தங்கப்புல, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வருவீங்களா? பாப்போம், முடிஞ்சா வாரேன்னா. அப்ப தாத்தா அடிக்கடி கலெக்டர் ஆபீஸ் வராரு. ஆமா பாட்டி, தினமும் வருவாங்க. டேய் நான் கிளம்புறேன்டா. ஓய் வச்சுக்கிட்டு சும்மா போட்டு கொடுத்துட்டு இருக்காத. உண்மை சொல்றவங்களா மிரட்டாத. தாத்தா நீங்க இன்னைக்கு வர மாட்டீங்களா? முடிஞ்சது. இல்லம்மா இன்னைக்கு ஒரு வேலையும் இல்ல, வரமாட்டேன் தாத்தா. அச்சச்சோ, நீங்க வருவீங்க நினைச்சேன். மீனாத்த நீங்க போடி தோண்டி புதைச்சிட்டா. நீ மாட்டி விட்டால. மீனாக்கு கலெக்டர் ஆபீஸ்ல என்ன வேலை? அக்கா அடுத்து என்ன போட்டு கொடுத்துருவா காய்வா. மீனா குட்டியாத்தி இவங்கள தான் தினமும் வருவாங்களே. அக்கா எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் வரேனக்கா. வரிசைக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துரு. அட்டிய ராணி என்னத்த போட்டு கொடுக்கிறதுக்கு காலையில வந்துட்டேன். அதை விடுங்கத்த. இன்னைக்கு நீங்க வருவீங்களா? நான் கிளம்பிட்டேன். நல்ல நேரம், நீருக்கு தசை பக்கமே நான் வர்றதில்ல பத்தியா?
அதான் நான் கேட்க நினைச்சேன். எல்லாரும் வராங்க, நீங்க மட்டும் வர மாட்டீங்க. அத்தை இப்ப தமிழ் நல்ல பேர் வாங்கிறாளே மாமியார் கிட்ட. அதான் தமிழ். அத்தை நினைச்சு இன்னும் புகழாம இருக்காவளே. எப்படி அத்தை ஜாலி எடுக்க போனோம்ல. அப்பா என் மனசுள்ள பாரமே இறங்கி போச்சு. பஞ்சாயத்து தலைவியே ஓட விட்ட மகாராணி நீராமா. ஏன் மதன் மாமா எல்லாரும் தலைதறிக்க ஓடுறாங்க? அதாவது நீ உண்மையை தாராளமா பேசுற பத்தியா, அதுக்குதான். மாமியார் கையில என்ன இருக்குன்னு பார்த்தல்ல. சும்மா சும்மா அப்படி பண்ணுன அண்ணி. நீ வாக்கிங் தானே போறேன்னா போய. என்னத்த போட்டு வாக்கிங் போயிட்டு ரொம்ப பசிக்கு அண்ணி. தமிழனி சாப்பாடு எடுத்து வைங்க. ராணி நீ வீட்டுக்கு கிளம்பலாம். வாக்கிங் போகணும். ராணி நீ உள்ள வந்து சாப்பிடவா. எப்போ என்ன பசி எடுக்கப்பா. நீ வாக்கிங் தான்டா போறேன்னா போ. இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குண்ணே. ராணி அப்ப நீ வீட்டுக்கு போ. ஏன் எதுக்கு ஏன் இந்த அக்கா போரு உங்ககிட்ட வந்துட்டு நான் படுத்த பாடு இருக்கு பாரு. ராணி பாடு உள்ள. இல்ல தெரியுமா தான் கேக்க, இது குடும்பமான கேக்க. காலையில இந்த அக்க போறா இருக்குது, இன்னும் 10 மணி ஆவலையா காலையில. அதுக்கே இந்த வரத்து இந்த பொழுது எப்படி போகுதோ யாருக்கு தெரியும். ஆனா தினந்தனும் பெரிய அக்க போறா இருக்கு. கட்டியலா நீங்க வாக்கிங் போற நீ இல்ல கிளம்புங்க. நான் பேத்தி கூட உட்காந்து சாப்பிட போறேன். நீ வா நம்ம சாப்பிடுவோம். நீ வாத்தங்க நம்ம போவோம். நீ தங்க தான் சரி வாங்க போய் சாப்பிடும். டே மதன் வா, எனக்கும் வயிறு பசி சாப்பிடலாம். சரிங்கப்பா வாங்க சாப்பிடலாம். செல்வாளி சாப்பாடு எடுத்து. எல்லாரும் வாங்க. அன்னைக்கு வா சாப்பிட்டு வந்துடலாம் வயிறு பசிக்கு. இல்ல ஒரு சின்ன கடை எழுதணும், எழுதி முடிச்சுட்டு வரேன். நீங்க போங்க. வா வந்து சாப்பிட்டுட்டு எழுது வா. சாப்பிட்டா எழுத முடியாது, நீங்க போங்க நான் வரேன். பாட்டி வாங்க பாட்டி. பேத்தியே கூப்பிட்டா என்ன வா. ஐயோ எங்க கூட்டிட்டு போறீங்க? கத்தவா வா, சரி சரி உள்ள இருக்கோம். எங்க கூட்டிட்டு போறீங்க? வாயண்டி. முடியாது, எங்கன்னு சொன்னதா வரத. இது என்னடி ஆக்சன்? நீங்க தானே அப்படி பண்ணீங்க. ஓ நான் எது பண்ணா நீ பண்ணிடுவ. ஆமா இதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப நீ ரொம்ப சீட்டிங் வந்த. சே நீ ரொம்ப ஏமாத்துறப்பா. என்ன சின்ன பிள்ளை நினைச்சீங்களோ? ஆமாமா ரொம்ப வளர்ந்து சொல்லிட்டாங்க. வா மாட்டேன். எங்க கூட்டிட்டு போறீங்க? கிட்ட வாய சொல்றேன். கிட்ட வரவே எதுவும் பண்ண கூடாது. சரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். வா. நிஜமா? நிஜமா. சத்தியமாக? மீனானே அது என்ன அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் அப்படியே கத்து வச்சிருக்கனே. சைஸ் மட்டும் நீ அவங்கள மாதிரி இல்ல, எல்லாமே நீ அவங்கள மாதிரி தான் இருக்க. ஆமா பாட்டி அப்படிதான் சொன்னாங்க. அத விட்டு நீ இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? வாயே. வந்துட்டேன். என்ன? முக்கியமான இடத்துக்கு தான் உன்னை கூட்டி போகணுங்க. வா சரி அங்க வா. என்ன மூச்சு வாங்குதே? கள்ளி ஒண்ணு. அம்மா இது என்ன ரூம்? அது என்ன ரூமா வந்துட்டு போட்டு வாயா. முடியாது. இது என்ன ரூம்? புரியாதத பாரு. குளிர் காயிறது. குளிர் காயிறதுன்னா உனக்கு எதோ சொல்லி காட்டினதானே புரியும். ஆமாங்க. எங்க வாயில சொல்லி காட்டுறேன். சொல்லி காட்டுங்க. இப்போ மழை பெய்யும்போது சில்லுன்னு குளிருமா? ஆமாங்க ரொம்ப குளிருங்க. என்னம்மா ஜில்லுன்னு இருக்கும் தெரியுமா? சில்லுன்னு இருக்குமா? சரி. அப்போ அப்போ இப்படி அணைச்சுக்கணும். அதுக்குதான். அப்படி ஒண்ணு அணைச்சுக்க வேண்டாம், நான் போறேன். இல்ல இப்படிதான் அணைச்சுக்கணும். ஐயோ விடுங்க, அப்படி ஒண்ணு அணைக்க வேண்டாம். முடியாது. முடியாதா? நான் போறேன். முடியாது. நான் போறேன். வேண்டாம். நான் போறேன், விடுங்க. அப்போ மாமா சொல்லி கொடுறேன். முடியாது. அப்போ விட முடியாது. நான் அப்புறம் கத்துவேன். கத்திக்க. நான் கத்துறதே கொஞ்சம் வினோதமா இருக்கும், பரவாயில்லையா? என்ன அப்படிம்ப அவ்வளவுதானே. நான் எதுக்கு ஆவோன்னு கத்தணும்? இப்ப பாருங்க. பாட்டி நடி கத்துவனி மடி போச்சது. நான் உள்ள கூட்டு தெரியாது. கத்துன கொண்டுருவேன். பாட்டி அம்மா இவ்வளவு நேக்க கத்திட்டா. இப்ப கத்தடி பாப்போம். கத்துடி. கைய கடிக்கலடி. விட மாட்டேன். நீ எப்படி கத்துற நானும் பாக்குறேன். கடிக்காதடி. கடிக்காதடி. கடிக்காத. ஒரு நானும் கடிச்சிருவேன் பாத்துக்க.
அழகில் அவள் ராட்சசி அன்பில் அவள் நொடியில் வருவாள் உடன் மறைவாள் மின்னலே என்னோட எதிர்காலம் நீதானே உன் நெஞ்சில் நான் வாழ இடமுண்டா சொல் என்னாச்சு எனக்கு குடிச்சாச்சு இருக்கு தெரிஞ்சே நான் தொலைஞ்சே போனேன் சரி விடு, கோபப்படாத. அவன் வயசு அப்படி, விடு, ஒன்றும் பண்ண முடியாது. கணவன் மனை உறவுங்கதே இவ்வளவு புனிதமான உறவு இல்ல. கூட பிறந்தவகிட்ட அடிப்படி கூட போட்டுலாம். அதுக்கப்புறம் போய் சேர்ந்தா கூட அவ தங்கச்சிதான். ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டு பல வருஷம் பேசாம இருந்து மறுபடியும் பேசினா கூட அவன் ஃப்ரெண்டு தான். அம்மா அப்பா எந்த உறவா இருக்கட்டும், மனஸ்தாவப்பட்டுட்டு மறுபடியும் சேர்ந்தா அது அதே உறவு தான். ஆனா கணவன் மனை உறவுங்கிறது அப்படி இல்ல, ஒரு அற்புதமான உறவு. கடவுள் அந்த ஒரு உறவு மட்டும் இவ்வளவு வித்தியாசமா படிச்சிருக்காருல்ல. கடவுள் படைப்புல இந்த உறவுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கவே முடியாது. மத்த எல்லா உறவும் வெறும் உள்ள சம்பந்தப்பட்டது மட்டும்தான், உள்ள சார்ந்த உறவு மட்டும்தான். ஆனா கணவனை உறவுங்கதே உள்ளமும் உடலும் சேர்ந்த ஒரு உறவு. இந்த உறவுக்குள்ள மட்டும் பிரிவோ விரிசலோ வந்துட்டுனா எப்பவுமே சேர முடியாதுல்ல. அது உடலும் உள்ளமும் சார்ந்த உறவு. உள்ளத்தால வேணா சேர்ந்துடலாம், உடலால உள்ளத்தாலே சேரவே முடியாது, ஒட்ட முடியாது. அதுல மட்டும் விரிசலோ சந்தேகமோ வந்துட்டுனா போச்சது, அந்த உறவுக்கு வேல்யூவே இல்லாம போயிடும், மதிப்பே இல்லாம போயிடும். அது விலை மதிக்க முடியாத ஒரு பந்தம். அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பா வைக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சாதான் அந்த உறவை நீடிச்சு கொண்டு போக முடியும். ஒருத்தர் மட்டும் தக்க வச்சா போதாதுங்க, 2 பேருமே தக்க வைக்க நினைக்கணும். பொண்ணு பொருள் இதை பாதுகாப்பா வைக்கிற நாம அதை விட விலை மதிக்க முடியாத இந்த கணவன் மனை உறவு மட்டும் பாதுகாக்க மறந்துடுறல. தேன்மொழிக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், இது பெரிய விவரத்துல முடியும்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்னுட்டா. இன்னைக்கு அவ வாழ வேண்டிய வாழ்க்கை. சரி, ஒருவேளை நம்ம பேசி எடுத்து அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சாலும் அந்த வாழ்க்கை வாழறதுக்கு சும்மா வந்துட்டு போயிடலாம். வேண்டாம், அந்த தப்பு ஒரு நாள் செய்ய மாட்டேனா. எவ்வளவோ சொன்னேன், எக்காட்ட கொண்டு கணவன் விட்டு பிரிஞ்சு போகாதே. சாதாரணமா நினைச்சிட்டால வாழ்க்கைய, சாதாரணமா நினைச்சதோட விளைவுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிறா. நீ ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நீ எவ்வளவோ போராடின, உன்னால முடியல, நீ என்ன பண்ண முடியும்? கணவன் மனை உறவுக்குள்ள 3வது நபரை கொண்டுட்டு வராதேன்னு தேன்மொழி கிட்ட எவ்வளவோ நான் எடுத்து சொன்னேன். சந்தேகமோ சண்டையோ ஒரு ரூமுக்குள்ளே வச்சு முடிச்சிட்டு வெளியில கொண்டுட்டு வராதேன்னு படிச்சு சொன்னேன். கணவனை பத்தி வெளியில சொல்லாத, மனைவியை பத்தி வெளியில சொல்லாதேன்னு எவ்வளவோ படிச்சு 2 பேருக்கும் நான் சொன்னேன். எப்ப 2 பேருமே வெளியில சொன்னாங்களோ அப்பவுமே அந்த உறவுக்குள்ள அந்த புனிதமான உறவு முடிஞ்சு போச்சுது. அந்த உறவோட மகிமையே இவங்களுக்கு தெரியல. மனைவி யாருன்னு இவனுக்கு தெரியல, கணவன் யாருன்னு அவளுக்கும் புரியல. இந்த 2 உறவுக்குள்ள மட்டும் யாராவது ஒருத்தங்க உள்ள வந்துட்டாலே அந்த உறவு பிரிஞ்சிடும். கணவன் மனைவி உறவுக்குள்ள 3வது நபர் வந்து சேர்த்து வச்சதா சரித்திரமே இல்ல. 3வது நபர் எப்ப உள்ள நுழைஞ்சாங்களோ அப்பவுமே அந்த உறவு முடிஞ்சு போச்சு. எப்ப 2 பேரும் ஒண்ணு நினைக்காம 3வது நபரை உள்ள சேர்க்கறாங்களோ அப்பவுமே அந்த உறவு முடிஞ்சு போச்சு. அது 2 பேர் மட்டும் வாழக்கூடிய ஒரு உலகம், அதுல 2 பேர் மட்டும் தான் வாழணும். 3வது நபரை உள்ள சேர்க்க கூடாது. நான் அடிக்கடி சொல்ல வைக்கட்டேன், பிள்ளையா இருந்தா கூட கணவனை உள்ள சேர்க்காதீங்கன்னு படிச்சு சொன்னேன். இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே எனக்கு இதெல்லாம் பாக்குற சக்தி இல்ல. அப்போ தப்பு 2 பேர் மேலதான் இருக்குன்னு சொல்றியா? கணவனுக்கு பிரச்சனைனாலே அங்க 2 பேருமே விட்டு கொடுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். 2 பேர் விட்டு கொடுக்கறதுனாலதான் இங்க பிரச்சனையே. யாராவது ஒருத்தர் அதை இழுத்து பிடிச்சு வைக்கணும்னு நினைச்சிருக்கணும், அங்க நினைக்கல. அது அவ்வளவுக்கு காரணம் அசால்ட்டு தனம். நம்மள மீறி எங்க போயிருவாங்கிற அசால்ட்டு தனம். அதோட விளைவுதான் இதெல்லாம். உண்மையான காதலோ அன்பு இருந்திருந்தா சத்தியமா அந்த உறவுல பிரிவே இருக்காது. காதலும் அன்புங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, 2 பேருக்குமே இருக்கணும். 2 பேருக்கும் இருந்தா மட்டும்தான் அது கணவன் மனைவி உறவு. ஒருத்தருக்கு மட்டும் இருக்கனால அந்த உறவு நீடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. 2 பேருமே சரிசமமா காதலும் அன்பும் சரிசமமா பகிர்ந்துக்கிடணும். அப்பதான் அந்த உறவு நல்லா இருக்கும். இவன் எனக்கானவா இவன் எனக்கானவன்னு 2 பேருமே நினைச்சிருக்கணும். அப்படி நினைச்சிருந்தா சின்ன தவறு கூட பெருசா தெரியாது. உன்ன மாதிரி மத்தவங்களையும் நேசின்னு சொல்லுவாங்க. அப்படி நேசிச்சிருந்தா எதுக்கு இவங்களுக்குள்ள பிரி வந்திருக்க போதே? அப்போ அவன் நேசிக்கல, அவளும் நேசிக்கல. 2 பக்கமே சீனெல்லாம் எதிர்பார்ப்புதா இருந்திருக்கு. கணவன் மனைவிக்குள்ள எதிர்பார்ப்பு இருந்தாலே அங்க காதல் இல்ல, வெறும் எதிர்பார்ப்பு மட்டும்தான். எதிர்பார்ப்பே இல்லாத காதல் மட்டும்தான் ஜெயிக்கும். அவன் எனக்கானவா இந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் தான் இருக்கணும். மத்த எந்த எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. அவன் எனக்கானவன், எனக்கு மட்டும் சொந்தமானவன், அவன் அன்பும் காதலும் எனக்கு மட்டும் எதிர்பார்த்தா அந்த உறவுல பிரிவு இருக்காது. அவ எனக்கானவா, அவ எனக்கு மட்டும்தான், அவளுக்கு நல்லதை கெட்டது எல்லாம் நான் ஒருத்தன் தான் இருக்கிறாங்க என்ன அவனுக்கு இருந்ததுன்னா இந்த பிரிவு வந்திருக்காது. அவ என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அது அவன் கண்ணுக்கு பேச தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அங்க உண்மையான காதல் இல்ல, அவன் எதிர்பார்த்த காதல் அங்க இல்ல. அதனால அவன் முழுசா அவளை நேசிக்கல. நம்ம நினைச்ச மாதிரியே நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனம் இந்த 2 படிச்ச முட்டாள்களுக்குமே தெரியல. எப்போ கணவன் மனைவிக்குள்ள நிறை குறைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவுமே அந்த காதல் வளராது. முட்டாள்தனம் பண்ணிட்டு தான் ஸ்தானத்தை விட்டு கொடுத்துட்டு போயிட்டா. இனி அவன் அந்த ஸ்தானத்துக்கு வந்தாலும் அந்த மதிப்பும் மரியாதையும் அவளுக்கு திரும்ப கிடைக்காது. இனி அவன் வரவும் வேண்டாம். அந்த வாழ்க்கை வாழறதுக்கு வாழாமலே இருக்கலாம். அப்ப அவளுக்கு கல்வி மட்டும்தான் அவளுக்கு இனி துணை.
தப்பு செஞ்ச எல்லாருக்குமே இந்த பூமியிலே தண்டனை உண்டு. அவ அனுப்பிப்பா. கல்வின்னு ஆயுதத்தை கொடுத்துருக்கேன், மேல வருவான்னு நம்புறேன். இல்ல அதுலயும் கோட்டை விட்டானா அவளை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல. சும்மா பிறந்தோம் வளர்ந்தனு வாழாம ஏதாவது இந்த மண்ணில் விட்டுட்டு போகணும். நமக்கான அடையாளத்தை இந்த பூமியில விட்டுட்டு தான் போகணும். அப்படின்னா நம்ம பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் இல்லாம சுவாரஸ்யங்களோட வாழ்றதான் வாழ்க்கை. தொலைநோக்கு பார்வையோடு வாழ்றதான் வாழ்க்கை. சும்மா மண்சட்டிகளே குதிரை ஓட்டிக்கிட்டு போய் சேரக்கூடாது. சும்மா கடற்கர மணல குதிரையை ஓட்டணும். வர்றது வரட்டும், மோதுறது மோதட்டும், அடிக்கிறது அடிக்கட்டுன்னு மோதி பார்த்துட்டு வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். என்ன கிளிதான். நான் போன குறைவில ஃபுல்லா தவம் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். அதான் கடவுளை இந்த குறைவில ஒண்ணு எனக்கு கொடுத்துருக்காரு. அப்படிலாம் இல்ல, மனைவியை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அவ்வளவுதான். நீங்க யாருக்காகவும் தவம்லாம் இருக்க வேண்டாம். அந்த அளவுக்கு மனித உறவு ரொம்ப பெரிய உறவெல்லாம் கிடையாது. விட்டு கொடுக்கணும், உண்மையான காதலை செலுத்தணும், அவ்வளவுதான். எதிர்பார்ப்பில்லாத காதலு, எதிர்பார்ப்பில்லாத அன்பு, இது மட்டும் போதும். நீங்க என்கிட்ட எதிர்பார்த்தது உண்மையான காதலு, நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது காதலு. வேற எதையும் எதிர்பார்க்கல. அதனால இந்த உறவு நீடிச்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். எவ்வளவு சண்டைகள் பிரிவுகள் எத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தாலும் அந்த காதல் நம்ம கிட்ட கொண்டு சேர்த்தது காரணம் உண்மையான காதல். எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. எனக்கான சுதந்திரத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு நான் யாருன்னு நீங்க நினைச்சீங்க. அதனால அந்த உறவு நீடிச்சது. இப்படி கணவனைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போனாலே அந்த உறவு எவ்வளவு பிரிவுகள் மத்தியிலும் ஒண்ணு சேரும். பிரிஞ்சு போனாலும் புதுசா சந்திக்கும் போதே அந்த உறவு பழசுல எப்படி இருந்ததோ அப்படியே மீண்டு இருக்கும், அவ்வளவுதான். எத்தனை சூழ்ச்சிகளால பிரிஞ்சாலும் ஒண்ணு சேரும் போது அந்த பழைய காதல் அப்படியே இருக்கும். ஏன் நீங்களும் நடந்த 15 வருஷம் பிரிஞ்சிருந்தோம். புதுசு சந்திக்கும் போதே ஏதோ புதுசா பார்த்த மாதிரி தானே இருந்தது. எந்த கசப்பாது இருந்தது இல்ல. நல்ல புரிதல் உள்ள காதல் மட்டும் தான் நிலைச்சு நிற்கும். அதை ஒருத்தங்க மட்டும் கொடுக்க கூடாது, 2 பேரும் கொடுக்கணும். அப்பதான் அந்த காதல் நிலைச்சிருக்கும். நீங்க இப்படி பண்ணுனது தப்பு தெரியுமா? எனக்கு தப்பு இருக்குதுல. தப்புதான். நீங்க ஏதோ விளையாடுறீங்க வைக்கிறீங்கன்னு நினைச்சேன். இதெல்லாம் தப்பு. இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணினீங்க நான் உங்க வீட்டுக்கே வர மாட்டேன். பாட்டி என் மேல உள்ள நம்பிக்கையில தான் எங்க வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் நீங்க என் மேல காதலா இருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்காக இங்க பாருங்க, நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம வரணும். நான் வந்தாலே இப்படிதான் நடக்கும்னு யாருக்கும் தோணக்கூடாது. அது எனக்கு இல்ல, உங்களுக்கு சேர்த்துதான் அசிங்கம். எல்லாமே முறைப்படிதான் இருக்கணும். இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம். எங்கப்பா அட்வைஸ் பண்றதுக்கு பெரிய லைட்டியா? சும்மா பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. பாட்டிக்கு எப்பவுமே என் மேல ஒரு பாசமும் ஒரு மரியாதையும் இருக்குது. அது உங்களாலே போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, நான் வர்றது உங்க வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் ஆசை பாசமா இருக்கணுங்கிறதுக்காக. நான் வந்தாலே இப்படி நடந்துச்சுன்னா எனக்கு என் மேல அருவருப்பா ஆயிரும். ஒரு வரதுக்கே தோணாம ஆயிரும். நான் இதுக்காகவே வந்த மாதிரி இருக்கும். எனக்கு எல்லாத்துக்கிட்டையும் சகஜமா பேச முடியாது. எனக்கு தாத்தா கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடணும். பாட்டி கிட்ட நல்ல வார்த்தைகளை கேட்டுட்டு போகணும். செம்பல் எத்த கையால சாப்பிடணும். தமிழ் அத்தாக்கரை எனக்கு வேணும். மீனாத்த கூட கொஞ்ச நேரம் சேட்டை பண்ணணும். மீனா குட்டியத்தை எனக்கு மேக்கப் பண்ணி விடணும். பிள்ளைங்களோட விளையாடணும். எனக்கு இப்ப இதுதான் வேணும். அதுக்காக தான் பாதி நான் உங்க வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் இப்படி வரும்போது இப்படி நடந்துச்சுன்னா எனக்கு வரதுக்கே தோணாம போயிரும். சாரிடி, எனக்கு ஆசையா இருந்தது கொடுத்துட்டேன். அது சரிதான், ஆனா என் பிள்ளை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. மத்த நேரம் எப்பவும் வேலைன்னு அந்த ஆபீஸ்க்குள்ளேயே நாளும் பொழுதும் கழிஞ்சிருது. நான் வாழ்க்கையில இத்தனை சொந்த பந்தங்களோட வாழ்ந்ததே கிடையாது. நான் உங்க வீட்டுக்கு வரும்போது ஏதோ எனக்கு சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்குது. அது கொஞ்ச நேரம் எனக்கு கிடைக்குது. நீங்க இப்படி பண்ணனா நான் இதே எண்ணத்தோட அவங்க கிட்ட நான் எப்படி பழக முடியும்? இதே நினைப்பு தானே என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, உங்களை வச்சுதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். நீங்க எனக்கு உரிமையானவருங்கிற உரிமையோட தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கேன். நிஜமா? சத்தியமா உரிமையோட தான் வரேன். ஆனா அதுக்காக எல்லாம் மீறது தப்பு. பேசுறது ராணியா? அதுக்குன்னு காலம் நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம். இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு இது பிடிக்கல. சரி, உனக்கு பிடிக்கல இனி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நிஜமா? சத்தியமா உனக்கு இது பிடிக்கல, சத்தியமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதுக்காக விளையாடாமலாம் இருக்க மாட்டேன். இன்னைக்கு பண்ண மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே? சரி. உன் மனசு இப்ப எனக்கு புரிஞ்சுக்கிட்டு இல்ல, இந்த தப்ப பண்ண மாட்டேன். உங்க மனசு கஷ்டமாயிட்டா? இப்பதான் பாட்டி தாத்தா தாண்டி இவ்வளவு வந்தேன். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இவ்வளவு பொறுப்பா பேசுற. எங்க வீட்டுல இருக்கிற உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? இருக்கவங்களுக்கு அருமை தெரியாது, இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். நான் ரோட்ல பாம்போல தான் நின்னுட்டு இருந்தேன். அங்க இருந்து மதன் மாமா வந்தாரு. ஒரு வார்த்தை கூட சொல்லல, வண்டியில ஏறுன்னு தான் சொன்னாரு. உரிமையோட வீட்டுல கொண்டு விடுறாரு. இந்த உறவு எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். இந்த பாதுகாப்பும் அன்பும் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். சரி. இனிமேல் இந்த மாதிரி பாலாட்டினீங்க. பொறுப்பா பேசுற. நானும் சின்ன பொண்ணு விவரம் தெரியாதான் நினைச்சேன். அதெல்லாம் தெரியும். அப்படியா? ஓடிங்க சொல்லிட்டேன். இத பத்தி நீ என்ன நினைக்க? இவ கடைசி வரைக்கும் குடும்பத்தை கொண்டு போயிடுவா. ஒரு பொருளோட வேல்யூ அவளுக்கு புரியுது.
உறவுகளோட மதிப்பு அவளுக்கு புரியுது. கிஷோர் இவன் மயக்கத்துல தான் இருக்கான், அது இவளுக்கும் தெரியும். அதை கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு அதை விரும்பல, அதை அசிங்கம் நினைக்கிறா. பார்க்கலாம். நான் காலத்துக்கு கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். கடவுள் எப்படி கொண்டு போறாரோ அப்படியே கொண்டு போகட்டும். நான் இனி எந்த முடிவும் இந்த விஷயத்துல நான் எடுக்க போறதே இல்லை. எடுக்க போறது இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயத்தை எதுலையுமே உடன்பாடு இல்லை. நான் இனி இந்த மாதிரி விஷயத்தை தலையிட போறதே இல்லை. காலத்தின் கையில நான் ஒப்படைச்சிட்டேன். இங்க பாருங்க, அது போற வரைக்கும் போட்டோம். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். எதுவுமே இனி நம்ம கையில இல்ல. நான் இனி எதுலையுமே தலையிட போறதே இல்லை. கிஷோர் சத்யா. ஆமா, என்ன வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். காலத்தின் கையில தான் ஒப்படைக்கணும். பொறுமைக்கும் சக்தி உண்டுன்னு உங்களுக்கு தெரியாது. காலத்தின் கையில ஒப்படைச்சோம்னா காலம் அழகா வழி நடத்தும். அது உங்களுக்கு தெரியாது. காத்திருப்போம், நல்லதே நடக்கட்டும். என்னங்க தூங்கலையா? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கியா? ஒண்ணு இல்ல. தூக்கம் வருதுன்னு நாங்க இருக்க விடாம கூட்டிட்டு வந்துட்டு இப்ப முழிச்சு நின்னுட்டு இருக்கீங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். சரி, நீ தூங்கு. நீங்க நான் எப்ப தூங்கி இருக்கேன்? வாங்க. இல்லடி, பிள்ளைங்க நவமாவே இருக்குது. விட்டுட்டு போனவங்களை எதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாம வேண்டாம் தானே தூக்கி எந்திட்டு இந்த பேவலியில போச்சுது. நம்ம காட்டாத அன்பையும் பாசத்தையும் யாரோ கொடுக்காங்கன்னு தானே போயிருக்காளுவ. போட்டு போட்டு பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. நல்லா இருந்துட்டா சரி, ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு கிடந்துனா நாம ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்டீங்களா? வீணா கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிடாதீங்க. வாங்க. துணிகரமா வீட்டை விட்டு போக தைரியம் இருந்ததுல இந்த உலகத்துல வாழறதுக்கும் தைரியம் இருக்கும். வாங்க. அந்த பிள்ளைங்க குழந்தையாவே இருந்திருக்க கூடாதானே இப்ப தோணுது. அவங்க குழந்தையா இருக்கும் போதே இவங்க எப்பண்டா பெரிய பிள்ளை ஆவாங்கன்னு இருந்தது. இப்ப நினைக்கிறேன் அவங்க குழந்தையாவே இருந்திருக்கலாமோன்னு. அதனாலதான் குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சந்தோஷம். வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சமுதாயத்துல அவங்களும் ஒரு ஆளு, நமக்கு அவங்க ஒரு ஆளு, அவ்வளவுதான். புள்ளன்னு நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் தான் வேதனை. அவங்க இந்த சமுதாயத்துல ஒரு ஆளு நினைச்சு பாருங்க, எந்த வேதனையும் இருக்காது. நம்ம நல்லதான் வளர்த்தோம், பாசத்தையும் அக்கறை எல்லாத்தையும் காட்டிதான் வளர்த்தோம். நம்ம பெத்ததுலயும் எந்த குறையும் இல்ல, வளர்த்ததுலயும் எந்த குறையும் வைக்கல. படிப்புலயும் எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு அவங்க நல்ல வாழ்வுக்காக எல்லாம் ஏற்படி நம்ம பண்ணதான் செஞ்சோம். மீதி கொழுப்படுத்து போறவங்கள தூக்கி தலையில வைக்காதீங்க. வாங்க. இல்லடி, அவள் புள்ள நான் எப்படியாவது சமாளிச்சதேன். பிள்ளைங்க ஞாபகம் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்குது. நைட் ஆனா தாண்டி பிள்ளைங்க ஞாபகம் ரொம்ப வருது. ஐயா, என்னங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. கஷ்டம் எல்லாம் படமாட்டாங்களாடி? அது என்ன? இந்த வீட்டுல எல்லாமே கவலையே இல்லாம இருக்கீங்களே, அது எப்படி? உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நாம இங்க கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. இல்ல நம்ம இங்க கவலைப்பட்டு கண்ணு சுத்திட்டு இருக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு தெரிய போதா? தெரிஞ்சாலும் இல்ல ஓடியா வந்துட போறாளோ, திரும்ப வர மாட்டாளுங்க. அப்படி நம்ம வேதனைப்படுவோம்னு தெரிஞ்சிருந்தா அந்த பிள்ளைங்க இங்க வந்து போயிருப்பாங்களா? நம்மளை பத்தி கவலைப்படாதவங்களை நினைச்சு நாம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல. இதுதான் யதார்த்தம். இப்படி நினைச்சு வாழ்ந்தா மட்டும்தான் நாமளும் நம்ம வாழ்க்கைய வாழ முடியும். சீரழமா தான் தெரியும். இங்க பாருங்க, அப்படி பார்த்தா அவங்க சீரழமா தானே போனாங்க. எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்தோம், எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனா அத்தனையும் துச்சமா நினைச்சு அற்ப சுகத்துக்காக தானே போனாங்க. இவ்வளவு செய்யற நாம அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க மாட்டோம். அப்ப அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? சுயநலம். அவங்க தேவையை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. சுயநலம். அப்பேற்பட்டவங்களுக்காக நாம இப்படி இருக்கல எந்த தப்பும் இல்ல. என்னடி சொல்ற? ஏங்க, நம்ம வாழ்க்கை நம்ம வாழணுங்க. நான் உங்களுக்காக, நீங்க எனக்காக. போதும். நான் உங்களை நம்பி வந்தேன், நீங்க என்ன நம்பி தானே வாழ்க்கை ஆரம்பிச்சீங்க. ஆமாடி, அதான் உண்மை. அப்ப நான் சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா இருக்கணும்டி. பின்ன வாங்க, எனக்கு தூக்கம் வருது. வாங்க. இன்னும் குழந்தையாவா இருக்க நீ? என் புருஷன் என்ன நல்லா பாத்துக்கிற வரைக்கும் நான் குழந்தைதான். அப்ப நான் யார்கிட்ட தான் குழந்தை மாதிரி நடந்துக்கிறது? என் புருஷன்கிட்ட தானே நடந்துக்கிட முடியும். அடி என் செல்லும் ரசாத்தி. சரி போ பாரு. அன்மதா வந்து உட்காருங்க. அடியே, நீ ஒருத்தருக்கு ஒரு சேட்டை பண்ண ஞாபகம் இருக்கா? நான் தான் ரொம்ப சேட்டை பண்ணுவேனே. எந்த சேட்டை? அதாண்டி, நமக்கு நம்ம பிள்ளைகளு அவளுக்கு 2-3 வயசு இருக்குமா? அப்ப நீ அதுல எல்லாம் ஒரே மாதிரிதான் எனக்கு தெரியும். எனக்கு எப்பவும் அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்குடி. எதுங்க? நம்ம அம்மா கூட அந்த சின்ன வீட்டுல இருந்தோமே, சின்ன வீடா இருந்தாலும் நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருந்தோம்ல. அப்ப நம்ம வீட்டுல இந்த 3 நமக்கு ஒண்ணு போல பிறந்தது. இவங்க பண்ண சேட்டை எவ்வளவு அழகா இருக்கும். அம்மாவை என்ன பாடுபடுத்துவாங்க, வீடையே 2 ஆக்கிடுவாங்க தெரியுமா? குடிக்கிற தண்ணில தவக்க கொஞ்சம் பிடிச்சு போடுறது, மிக்ஸி கிரைண்டர் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, அப்புறம் மீனக்குட்டியோட மேக்கப் செட்டை பூரா கரைச்சு நாசமாக்குறது. எப்பா என்னமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா இப்ப நம்ம வீடு ரொம்ப ஹாஸ்டல் மாதிரி இருக்குது. இப்ப எந்த சின்ன பிள்ளையும் இல்ல, ஒரு மாதிரியா இருக்குது. நாம பெத்தது இருக்க இந்த 3 என்ன சேட்டை பண்ணுச்சு ஒரு நேரத்துல. ஆமா. அட்டி பையன் என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற. அப்பா டூட்டிக்கு போகணுமா? போலாம்ப்பா போலாம்.
அத்தி அன்னைக்கு நீ சொல்றத பார்த்தா 2 மணி நேரத்துக்கு என்ன வெளியில விட மாட்டா போலுக்க. இப்போ இப்போ என்ன ஜென்மகமலி? இப்போ என்ன அடே சீக்கிரம் எடுத்து வா. என்ன பண்ண போறியா? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லப்பான்னு சொல்லும் போதே என்னமோ இருக்குதே. இப்போ என் அப்பான்னு கூப்பிடும் போதெல்லாம் நல்லதா இருக்குது. ஏதாவது பண்ணி வச்சிருந்தியா? நான் அப்படியே டூட்டிக்கு போக முடியுமா சொல்லு? அது ஒண்ணு இல்லப்பா. ஆமா, அன்னைக்கு வீட்டுல ஒருத்தர் இல்ல. இல்லப்பா, பாட்டிக்கு தலை வலிக்குன்னு ஓடி போயிட்டாங்க. சப்பா, அங்க படாப்படுத்தி அனுப்பி விட்டுட்டு தான் இப்ப என்ன ஆசை பண்ணி வச்சிருக்கோல. நான் இன்னைக்கு என்ன பாடுபட போறேன்னு தெரியலையே. அம்மா ஐயா அம்மா. ஐயோ, மீனக்குட்டிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இது அங்க கொண்டு வச்சிரு. ஏற்கனவே நீ 3 செட்டை உடைச்சு வச்சிருக்கிய. அதுக்கே மீனக்குட்டி ஒரே அழுவ. இப்ப இது வேறையா? வேண்டாம், அங்க கொண்டு வச்சிருமா. அதெல்லாம் வேண்டாப்பா, ஈக்கட்டும். ஈக்கட்டுமாவா? ஐயோ, மீனக்குட்டி என்ன பார்த்து முறைக்கிற முறைப்பு எனக்கு தானே தெரியும். பாரு, 2000 கொடுத்து பெரியமா வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப மட்டும் இதை உடச்சிட்டோன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் ஒண்ணு போல ஓட விட்டு அடிப்பாங்க. அங்க கொண்டு வச்சிருமா. முடியாதுப்பா. முடியாதா? ஆமா, முடியாது. ரைட்டு, சிக்கிட்டேன். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஐயப்பா அம்மா ஐயா. அவ்வளவு வெயிட்டமா இருக்குது அது. ஆமாப்பா அம்மா ஐயா. தூக்க முடியலையா? அம்மா அம்மா. தூக்க முடியலமா? அது அங்க வச்சுறேன். வேண்டாப்பா. சப்பா, நல்ல மேக்கப் பண்ணுவோம்ப்பா. நல்ல மேக்கப் பண்ணுவீங்களா? சூப்பரா பண்ணுவோம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. ஐயோ தங்கமே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோமா. அப்பா, நானும் லிப்ஸ்டிக் அடிப்பேன்ப்பா. நானும் லிப்ஸ்டிக் அடிப்பேன். நான் அப்பாக்கு போயிட்டேன். என்னென்ன பண்ணணுமா தனி பண்ணிக்கோங்க. அத்தி, நான் கெட்டினது எங்கன்னு தெரியல. அதுவும் இது கூட சேர்ந்துச்சுன்னா ஒண்ணு போல இருக்குமே. ஆமா, உங்க அம்மா எங்க? அம்மா எங்கேயோ போயிட்டாங்க, போட்டோம். ஆமாமா, பிறகு உங்களால இதை பண்ண விட மாட்டா. அவ தான் பண்ணுவா. ஆமா. முடியல. ஆமா, கெட்டில முடியல. அம்மா அம்மா ஐயா அம்மா. அப்பா, இத கொஞ்சம் தூக்கி விடலப்பா. ஆமாமா, அது ரொம்ப வெயிட் தான் உனக்கு. அப்பா, எப்ப தூக்கிட்டேன்ப்பா. மெதுவா மெதுவா வா, மெதுவா வா. நான் பூவை சொல்லிட்டாப்பா. சரி தங்க. அங்க தலையில ஏறி உட்காந்துக்கிட்டு எப்படி போய்ப்ப? அதெல்லாம் வச்சிருவேன்ப்பா. சரி சரி, மேக்கப் பண்ணுங்க பாப்போம். இப்ப எப்படி பண்ணுத மட்டும் பாருங்கப்பா. அவ்வளவு அழகா மேக்கப் பண்ண தெரியும். ஆமாப்பா. ஆமா, நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்குலாம் போகல? லீவுப்பா. லீவா? ஸ்கூல் திறந்து 2 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன லீவு? நாங்க எடுத்துட்டோம்ப்பா. சரி சரி சரி, நீங்க எடுத்திருக்கிய. எதுக்கு? காய்ச்சப்பா. காய்ச்சலி. ஆமாப்பா. நானா லிப்ஸ்டிக் போடுறேன் அப்பாக்கு. நான் பூ வைப்பேன். நான் அப்பாக்கு பொட்டு வைப்பேன். அப்பா, சூப்பரா இருக்கீங்கப்பா. சூப்பரா இருக்கேன். செம்ம சூப்பரா இருக்கீங்கப்பா. அத்தாடி, அப்பா என்ன அழகா இருக்காங்க. அழகா இருக்கேன். இப்ப நாதாப்பா லிப்ஸ்டிக் போட்டேன். நாதா போச்சேன். எப்பா, நானா பொட்டு வச்சேப்பா. அப்படியா தங்கம்? அப்பா அப்பா, என்னம்மா? இப்படியே நான் இங்க டூட்டிக்கு போனேன். நான் இப்படியே டூட்டிக்கு போனேன். ஆமா, எடுக்க கூடாது. இப்படியே டூட்டிக்கு போகணுமா? அப்பா, சூப்பரா இருக்கீங்கப்பா. ஆத்தாடி, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழின் பூரணமே தென்பூவே என்ன தங்கங்களா? அத்தாடி, அம்மா வந்துட்டாங்க. இனிமே எல்லாம் ஓடிரும், வாங்க. ஆத்தி, அம்மையை கண்டு இந்த பிள்ளைலே பயப்படுது. இப்போ எனக்கு சின்ன வேலை இருக்கு, நாங்க போயிட்டு வரோம்ப்பா. சின்ன வேலை இருக்குதா? அப்படி என்ன சின்ன வேலை இருக்குது? ரொம்ப சின்ன வேலைப்பா. நீங்க இங்கே இருங்கப்பா, நல்லா இருக்குப்பா. நாங்க வரோம்ப்பா. வர வர இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு இல்ல. ஏங்கப்பா, பொறுப்பு பத்தி பேசுற ஆளப்பாரு. எங்க வீட்டால எங்க போனாவ? அத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கமா. மீனா, அத்தடி, என் புருஷன் சத்த மாதிரியே இருக்குது. அடியே, எங்க இருந்து தான் கேக்குது? பொண்டாட்டியா இல்ல 3 வந்துட்டு போச்சே, அதுல ஒன்னானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இருந்தா இவ்வளவு ஓர வஞ்சனை ஆகாது, கேட்டியலா? ஏன் தங்கம்? இல்லங்க, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் ஓர வஞ்சனை. என்ன இருந்தாலும் புள்ள வேற பொண்டாட்டி வேறங்கத காட்டிட்டிய பத்தியலா? அத்தாடி, என் மீன மனசு உடைஞ்சு பேசுதால. என்ன தங்கம்? இல்லங்க, விடுங்க, ரைட் விடுங்க. என்ன இருந்தாலும் புள்ள வேறதான் பொண்டாட்டி வேறதான். இருந்தாலும் அது உங்க ரத்தமாச்சே. அதான் உங்களுக்கு இவ்வளவு ஓர வஞ்சனை. அப்படி நான் என்னதான் அப்படி ஓர வஞ்சனை பண்ணிட்டேன்?
இல்லங்க உங்களுக்கு ரொம்ப தான் ஓர வந்து சரி விடுங்க இனி அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. என்னன்னு சொல்ல? நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன சொல்லிட்டு போனேன்? நான் தான் உங்களுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விடுவேன்னு சொன்னேன். நீங்க உங்க மவளை விட்டு பண்ண விட்டுருக்கீங்க. அப்ப நான் யாருக்கு பண்ணுவேன்? நான் எத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் தான் இப்படி பண்ணுவேன்னு. அவ்வளவுதானே? உன் மொக்க எங்கேயாவது கேப் விட்டுருக்கான்னு பாரு. அதை எல்லாரும் கிரிக்கெட்டு போயிட்டாலுல நான் எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிருப்பேன் தெரியுமா? ஐயோ என்னால முடியலையே. ஏங்க நான் மேக்கப் பண்ணிட்டுமாங்க சூப்பரா பண்ணுவேங்க. எனக்கு என்ன அழகா மேக்கப் பண்ண தெரியும். நம்ம ஊர்ல ஒரு பிடி பாய் அக்கா இருக்காவல்ல மகேஸ்வரி அக்கா, அவிய கூட எனக்கு சொல்லி கொடுத்துருக்காவ தெரியுமா? அது வாட்ஸ்அப் குரூப்ல நான் இருக்கேனே, தினமும் அழகழகா சொல்லி கொடுக்காவ இப்படி இப்படி மேக்கப் பண்ணணும். என்ன தமிழ் வர மாட்டேக்கா, செவ்வரி வர மாட்டேக்கா, மீனா குட்டி முகத்தை தர மாட்டேக்கா, எவ்வளவு மூஞ்சி தர மாட்டேக்காவ. அன்னைக்கு மாமியாத செத்த நேரம் முகத்தை கொடுத்தாவ, அதுக்கு என்ன ஓட விட்டு அடிச்சு விட்டாவ தெரியுமா? அப்ப நீங்க அம்மியை விட்டு வைக்கல? தெரியாதா? தெரியாத. உங்க அம்மா இப்பதானே தலை தெறிக்க ஓடுதாவ. எதுக்கு? மேக்கப் பாக்ஸ கையில தொட்ட அதுக்கு தான் தலை தெறிக்க ஓடுதாவ. அம்மா எங்கதுமா பிடிச்சிட்டு வந்தியா? சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல பாருடி, இப்ப உள்ள ஒரு ஆள் வரட்டும், ஒன்னு என்ன புருஷன் பண்ணாட்டின்னு சொல்லுவாங்க. சு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுதம்ல. அதுல நம்ம பெத்தது 3 இருக்கு பாரு, அதையும் வரிசையா விட்டேன்னு வச்சுக்கோயே, ஊரே கேலி கூத்தா சிரிக்க மாட்டி. எங்க அம்மா எப்படி உன்னை என்கிட்ட கோத்து விட்டாவ? அப்படி சொல்லக்கூடாதுங்கம்ல. சரி இப்ப நீ விடுவிக்க மாட்டியா? அத அவங்க சொன்னவளா உங்களுக்கு ரொம்ப தான் ஓர வஞ்சனே. சரி அப்ப நீ விடுவிக்க மாட்டேன்னு தெரியும், என்ன பண்ணணுமோ பண்ணு. நல்ல புருஷனா இப்படிதாங்க இருக்கணும். உனக்கும் புள்ளைகளுக்கும் லாட்டு சம்மா கிடைச்சிருக்கு, அது நானா இருந்திருக்கேன், அதை யாரால மாற்ற முடியும்? யூ கண்டினியூ. குட். புருஷர்னா இப்படித்தான் இருக்கணும், நல்ல புருஷர். ஏங்க இருங்க நான் சூப்பரா உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுதேன். என்ன ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கியா? என்ன பய ஒளியில ஒரு இடம் விடாம பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டாளுவே. இப்ப எனக்கு மேக்கப் பண்ணதுக்கு இடமே இல்ல. ஆமா இன்னைக்கு குமார் சிக்கல அவளுக்கு காலையில மேக்கப் போட்டு வயலுக்கு அனுப்பி விட்டுட்டோம். ஓ காலையில முத மேக்கப் அவனுக்கு தான். அதெல்லாம் எந்திரிச்சோனே போட்டு விட்டுட்டோம். ஆனா எங்க அம்மா தலை தட்டி ஓடிட்டாவ. ஆமா அவளுக்கு குடுப்பனே இல்ல. அது சரி. பைய உள்ள அம்மா இருக்காவல, அவிய எதுல மேக்கப் போடுவன்னு கொஞ்சமாவது இந்த பிள்ளைகளுக்கு தோணி இருக்கா? எல்லா இடத்துலயும் அடிச்சுட்டு போயிட்டாள்வல. கோவப்படாத. பின்ன என்னங்க ஒரு இடம் கூட கேப் இல்லாம அடிச்சுட்டு போயிட்டு அம்மா எங்க மேக்கப் பண்ணுவான்னு இந்த பிள்ளைகளுக்கு தெரியாண்டாமா? சரி கோவப்படாத. என்ன கோவப்படாதன்னு கேட்டு சரி இங்க திரும்புங்க. ஒரு இடம் கூட இல்லாம நீங்களே கொடுத்து வச்சிருக்கே பாருங்க. பொண்டாட்டின்னு ஒத்தி வரவாள, அவ எதுல மேக்கப் பண்ணுவா? கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஆமாமா எனக்கு அறிவு இல்லதான், நீ பண்ணு. அப்பா இதுல நான் எங்கதான் மேக்கப் பண்ண? ஒரு இடம் கூட இல்ல. இந்த பிள்ளைல எல்லா பக்கமும் மேக்கப் பண்ணிட்டு சரி யாருக்கு? சரி இங்க திரும்புங்க. அங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? நானே டென்ஷன்ல இருக்கேன். சரிம்மா. இதுல பெரிய பூச்சை நல்லா இருக்கும். ஆடப்படாத அசையப்படாது சரியா? இல்ல நான் ஆடவும் இல்ல அசையவும் இல்ல. அப்படியே இருக்கணும். அத்தடி என்ன அழகா பூச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆமா அத்தடி என் புருஷனே இவ்வளவு அழகா இருக்குது. சரி உங்களுக்கு டூட்டி நேராயிட்டு கிளம்புங்க. எப்படி? இப்படியே போங்க, இத சூப்பரா இருக்குது. நானும் நிக்கத பார்த்தா நானே கேப்பேன், இது குடும்பமானு. நாலு ஒண்ணு போல நிக்கிற. 3 நான் பெத்தது, 1 நான் கெட்டினது. குட்டையில தவக்க கொஞ்சம் எட்டி பார்த்த மாதிரியே இருக்குது. மொழிய மாத்துடி. அது இருந்துட்டு போட்டா. அடி அம்மா எப்படி பூ வச்சிருக்கா பத்தியா? அடியா இங்க வாங்க. அம்மன் ஒருத்தி இருக்காளே, அவ அப்பாக்கு மேக்கப் பண்ணுவாளேங்கற கொஞ்சமாவது உங்களுக்கு என்ன இருக்குதா? அத காலையில குமார் அப்பாக்கு நீங்க மேக்கப் பண்ணி விட்டீல, நானே வந்து பண்ணினேன். அப்பா ஒரு ஆளுக்காவது நான் பண்ண விட்டுருக்கலாம்ல. இந்த மதனை பார்க்கவா தினேச பார்க்கவா அவிகிட்ட எல்லாம் போய் பண்ண வேண்டியது. இனிமேல் அப்பாக்கு நான் தான் பண்ணுவேன், நீ ஏன் மத்ததுக்கெல்லாம் பண்ணுங்க போங்க. ஓ சரி சமமா பிரிச்சுக்கிட்டியா? நாங்க மதனை பக்கட்ட போறோம். மதன சிக்கிட்டாரா? சீக்கிரம் போங்க. மதன பாவ மட்டும் விட்டுறவே கூடாது. தினேசப்பா சப்பா இப்பதாப்பா கஷ்டப்பட்டு மேக்கப் பண்ணி ஓட்டிட்டு வாரேன். தினேசுக்கும் போட்டாச்சா? ஆமாப்பா இப்பதான் கஷ்டப்பட்டு போட்டுட்டு வாரேன். அத்தனை நான் பார்க்கவே இல்லையே, நான் பார்த்து வந்துட்டா. சீக்கிரம் போங்கம்மா, நாங்க எப்படி மேக்கப் போட்டுருக்கோம் தெரியுமா? அத்தனை நான் பார்த்தே ஆகணுமே. ஐயோ சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயிருக்கு. அடவாசம் கட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு. நானும் நிக்கத பாரு. டேய் சரிசு, உண்மையிலே நீ கொடுத்து வச்சவன் தான்டா.
இன்னைக்கு உன்னை மாதிரி சந்தோஷமா இருக்கிறவன் உலகத்துல யாருமே இருக்க முடியாது. வெள்ளேந்தி யானைய பொண்டாட்டி, அவ பெத்த 3 வைரங்கள். அதிர்ஷ்டக்காரன். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்பம் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு. அடவாசப்பட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு. என்ன மாதிரி இந்த உலகத்தை சந்தோஷமா இருந்தவன் எவனும் இருந்திருக்க முடியாது. மனசுல ஒரு துளி கூட கவலை இருக்காதடி. அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். சூதுவாது தெரியாத என் பொண்டாட்டி, முத்து மாதிரி 3 பொண்ணு. ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் நினைச்சேன். எங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கும் போதே என்னடா இப்படி ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே நினைச்சேன். ஆனா வாழும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது நான் சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன்னு. வெளியில 4 கேஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எங்க அம்மா எவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சது. நம்ம பிள்ளைங்க குழந்தையாவே இருந்திருக்கலாண்டி. இப்போ நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன்னா அது ஒன்னாலதான். நீ என் கூட இருக்கிறதுனால தாண்டி. ஐயோ, எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? அப்படியே இருந்திருக்க கூடாதுன்னு தோணுதடி. அந்த சந்தோஷத்தை வார்த்தையால விவரிக்கவே முடியலடி. எப்போ வீட்டுக்குள்ள வரணும் போல இருக்கும்டி. வீடு நீட்டாவே இருக்காது, அப்படி இப்படின்னு கிடக்கும். நல்ல சாப்பாடு கூட நம்ம வீட்டுல பொங்கதுக்கு நேரம் இருக்காது. பழைய குழம்பு தான் இருக்கும். ஆனா அப்படி சாப்பிடும் போதும் அந்த வீட்டுல இருக்கும் போதும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா குழந்தைகளா வீட்டுல இருந்தாங்களே, அழகா இருந்ததுடி. இப்ப பாரு, நல்ல பஞ்சு மெத்த, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்பெல்லாம் எல்லாரும் ஒன்னா தரையில தானே படுப்போம். இப்படி தூக்கம் வரும் தெரியுமா? எனக்கு மீண்டும் அந்த வாழ்க்கைக்கு போகணும்னு ஆசையா இருக்குடி. போக முடியாது போலுக்க. ஏன் போக முடியாது? அதெல்லாம் போகலாம், கவலைப்படாதீங்க. இல்லடி, என் வாழ்க்கை அப்படியே நின்றுக்கலாமோன்னு இப்போ தோணுது. நம்ம பிள்ளைகள் 3 திணிப்பு திணிப்பது, அப்படியே வீடு நிறைய குழந்தைங்க. உண்மையிலே சொர்க்கத்துல வாழ்ந்த மாதிரி இருக்கும்டி. எல்லாம் போச்சு. இந்த பிள்ளைங்க ஏன் வளர்ந்தாங்கன்னு இருக்குது. சரி, என்ன பாருங்க. நீங்க இப்படி அழுதா அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. சேச்சா, இல்லடி, எனக்கு கஷ்டம்லாம் இல்ல. நீ முன்னால இன்னும் துருன்னு வருவ. இப்பெல்லாம் ஒரு சேட்டை கொஞ்சம் குறைஞ்சிட்டேன், அதான். அப்படியெல்லாம் இல்ல, இப்பவும் என் சட்டை விக்கி தருண் கிட்ட எல்லாம் நடக்கதான் செய்யும். எங்க டூட்டிட்டு போயிருந்தீங்க, அவ்வளவுதான். இந்த விக்கி பையில தருண் பையன் சட்டை தங்க முடியாம ஓடி போயிருவானுவேன். அப்போ நான் உங்களோட நேரத்தை செலவழிக்க மாட்டேனா? அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்க வேலைக்கு போகணும்ல. இங்க பாரு, இனிமேல உனக்கான நேரத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன். என்ன மொழி இருக்கு பாரு. சோழியா குடுமி, சும்மா ஆடாத. புரிஞ்சிட்டுல? இன்னைக்கு விட மாட்டேன். நோ, எங்க நோங்க. பேசிய சமாளிச்சிருவல்ல. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்பம் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு. அடவாசப்பட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு. அப்புறம்